ஐயோ நான் ஒரு பாவி, நான் யாரு? அசுத்த உதடுள்ள மனுஷன். ஆனா நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் ஒரு ஊழியக்காரன் தான். இது வரைக்கும் அசுத்த உதடுகளோடு வாழ்ந்து இருக்கிறோம்பா. நான் ஏசப்பாவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட ஒரு பிள்ளை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நிறைந்த ஒரு பிள்ளை, அந்நிய பாஷை பேசுற ஒரு பிள்ளை, தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஒரு தேவ ஊழியக்காரன், ஒரு தேவ பிள்ளை, வாரந்தோறும் தவறாமல் ஆலயத்தை தேடுகிற ஒரு பிள்ளை, பரிசுத்த வேதாகமத்தை சுமந்து வருகிற ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ ஊழியக்காரன். ஆனால் என் உதடுகள் அசுத்தம் நிறைந்தது, என் இருதயம் கேடுபாடுகள் நிறைந்தது. ஐயோ நான் ஒரு பாவி, நான் ஒரு அசுத்தமானவன், அசுத்த உதடு உள்ள மனுஷர்கள் மத்தியில் வாழ்கிறவன். நானும் சரியில்லை, நான் பழகிற மக்களும் சரியில்லை. உன் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி உனக்கு தெரியுமா? நீ யாரோட பழகுகிறாய், யாரோட பேசுகிறாய்? எவ்வளவு சொன்னாலும் பேரண்ட்ஸும் கண்டுக்கிறது இல்ல, பிள்ளைங்களை மனம் திரும்புறது இல்ல. ஏசாயா சொல்லுகிறார், நான் ஒரு அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஐயோ என் பாவமான கண்களா சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்டது. ஐயோ உம்மை பார்க்கிற பரிசுத்தம் எனக்கு இல்லப்பா. ஐயோ அவன் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்றான். அப்போது சேராபீன்களில் ஒருவன் என்ன செய்யறான்? பலிபீடத்திலிருந்து தான், நான் நிக்கிற இடம் தான் பலிபீடம். இங்கிருந்த அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல பலிபீடத்துல எப்போது என்ன இருக்கும்? நெருப்பு இருக்கும் எப்பவுமே, தக தகன எஞ்சின். ஏன்னா பலி செலுத்துகிற அந்த ஆடோ அல்லது கன்றோ ஏதோ ஒண்ணு, கடாரியோ, அந்த நெருப்புல போட்டு என்ன செய்வாங்க? தகனிப்பாங்க. அதனால அந்த பலிபீடத்தில் இருக்கிற நெருப்பு கொண்டு வந்து என்ன செய்யறான்? ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்துல பறந்து வந்து என் வாயை தொடுறான். இதனால உன் உதடுகள் அக்கிரமம் நீங்கும், உன் பாவங்கள் நிவர்த்தி ஆயிடுச்சுப்பா. அவ்வளவுதான். அப்போ இது வரைக்கும் அவன் ஊழியக்காரனாய் தேவனுடைய அபிஷேகம் பெற்று தீர்க்க தரிசனம் உரைத்தவனாய் இருந்தாலும் இன்னும் ஒரு தொடுதல், இன்னும் ஒரு கிருபை தேவை தானே? இன்னும் தேவை. நம்ம கூட எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்க கேட்கலாமா? நம்ம எல்லாம், அப்பா இன்னும் ஒரு முறை என்ன தொடுங்க அப்பா, இன்னும் நான் அபிஷேகம் பெற்று வல்லமை பெற்று நான் சாட்சியை பெற்று என்னால சுகம், என்னால பிசாசு ஓடினாலும் இன்னும் இடத்துல குறைகள், குற்றங்கள், பாவங்கள் உண்டு. நான் முற்றிலுமாய் என் பாவம் நிவர்த்தியாக, நான் முற்றிலுமாய் என்னுடைய பாவத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்ட, என் ஜென்ம சுபாவத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட, என்னிலே உங்களுடைய அக்னி இறங்க, என்னுடைய சுபாவங்களை நீங்கள் சுட்டரிக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும்.